வணக்கம் நண்பர்களே. பொருளாதார தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இன்று செல்வத்தை வேண்டாம் என்று சொல்பவர் யாரும் நாட்டில் இருக்க மாட்டார்கள். என்ன செய்தால் எந்தெந்த வழிகளில் கூடுதலாக பணம் வரும், அவ்வாறு வருகின்ற பணத்தை கொண்டு சீட்டு தவணை பாக்கியை கொடுத்துட மாட்டோமா, வண்டி தவணையை எப்படி கட்டி முடிக்கிறது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக யோசனை செய்பவர்கள் என்று பல தரப்பினரும் கூடுதல் வருவாய்க்காக பெரும் ஆவலாக உள்ளனர். இந்த நிலையில் செல்வத்தை அதிகரிப்பதற்கு உதவுகின்ற குபேர யந்திர பூஜையை முறையாக செய்து வந்தால் நமக்கு தேவையான பணம் எந்த வழியிலாவது கிடைப்பதற்கு குபேரனே அருள் புரிவான் என்று கூறப்படுகின்றது. அதையடுத்து வீட்டிலேயே எளிய முறையில் குபேர யந்திர பூஜை செய்யும் வழிமுறைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். உலகில் உள்ள செல்வத்திற்கெல்லாம் லட்சுமி தேவி அதிபதியாக இருக்கின்ற நிலையில் தனது செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை குபேரனுக்கு மகாலட்சுமி வழங்கினாள். அதையடுத்து மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்ம வினைப்படி ஐஸ்வர்யம், செல்வம் போன்ற அனைத்து சுகபோகங்களையும் குபேரன் வழங்கி வந்தான். இந்த நிலையில் ஒரு சமயம் குபேரன் தனது செல்வம் அனைத்தையும் இழந்து நின்றபோது லட்சுமி தேவியை வணங்கி செல்வத்தை கொடுக்கும் யந்திரத்தை பெற்று பூஜை செய்து தனது நிதிநிலையை அதிகரித்து கொண்டான். அவ்வாறு குபேரன் செய்த பூஜையை வீட்டில் எளிய முறையில் செய்து எல்லோரும் திரண்ட செல்வத்திற்கு அதிபதியாகலாம். குபேர பூஜையை ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையன்று அல்லது பௌர்ணமி தினத்தன்று தொடங்குவது சிறப்பாகும். அதில் வெள்ளிக்கிழமையில் செய்வதே மிகவும் சிறப்பாகும். ஏனெனில் வெள்ளிக்கிழமையானது செல்வத்திற்குரிய சுக்கிரனுக்கு உகந்த தினமாகும். அத்துடன் தொடங்கிய வெள்ளிக்கிழமையை சேர்த்து மொத்தம் 9 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும். 9 வெள்ளிக்கிழமைகள் என்கின்ற போது 2 மாதங்களுக்குள் முடிந்துவிடும். இதுவே பௌர்ணமி தினத்தன்று என்றால் மொத்தம் 9 பௌர்ணமி தினங்களில் செய்ய வேண்டும். அதற்கு 9 மாதங்கள் என நீண்ட நாட்கள் ஆகிவிடும். அதனால் வெள்ளிக்கிழமை என்று செய்வதே சிறந்தது. பூஜை செய்யும் தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து குபேர யந்திரத்தை கோலம் போட்டு கொள்ள வேண்டும். கட்டங்களை சிவப்பு குங்குமத்தினாலும் எண்களை வெள்ளை அரிசி மாவினாலும் குபேர யந்திரம் என்ற வார்த்தைகளை மஞ்சள் பொடியினாலும் போட்டுக்கொள்ள வேண்டும். குபேர யந்திரத்தின் அருகில் 2 பக்கமும் அகல் விளக்கு அல்லது சிறிய குத்து விளக்கில் நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். சுவாமி படங்களுக்கு, குறிப்பாக விநாயகர், மகாலட்சுமி படங்களுக்கு நல்ல மனமுள்ள பூக்கள் அல்லது மாலைகளை சாற்றி வணங்க வேண்டும். அதன் பின்னர் குபேர யந்திரத்தின் 9 கட்டங்களுக்குள் ஒரே விதமான நாணயங்களாக 9 நாணயங்களை வைத்து வணங்க வேண்டும். தொடர்ந்து ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி என்று 108 முறை கூறி வணங்கி தொழில் நன்றாக நடந்து நல்ல லாபம் கிடைக்க வேண்டும் என்று சொந்த தொழில் செய்பவர்கள் வேண்டிக் கொள்ளலாம். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். அவ்வாறு வணங்கும்போது ஒவ்வொரு கட்டத்திற்குள்ளும் அதில் உள்ள நாணயத்தின் மீது பூக்களை போடுவது சிறப்பு. பூக்களால் கட்டத்திற்குள் இருக்கும் எண்களின் எழுத்து அழியாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஒவ்வொரு கட்டத்திலும் பூவை வைத்த பின்னர் யந்திரத்திற்கு கற்பூரம் காட்டிய பிறகு கோலத்தை வணங்கி பூஜையை முடிக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் உடனடியாக கோலத்தை அழித்து விடக்கூடாது. மறுநாள் துணியால் துடைத்து எடுக்க வேண்டும். மறுநாள் வரை அந்த கோலம் நாணயத்துடன் அப்படியே இருக்க வேண்டும். கோலத்தை துடைக்கும் முன்பாக 9 நாணயங்களையும் எடுத்து தனியாக வைத்து விட வேண்டும். இவ்வாறாக 9 வாரங்களும் செய்து மொத்தம் 81 நாணயங்களையும் பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அது மகாலட்சுமிக்காக பூஜிக்கப்பட்ட நாணயமாகும். இறுதி நாளன்று மொத்த நாணயங்களையும் மகாலட்சுமிக்கு காணிக்கையாக செலுத்தி, தாயே, இது போன்று எனக்கு பல மடங்கு செல்வம் பெருக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பூஜையை செய்து வரும்போது மாதவிலக்கு ஏற்பட்டு தொடர்ந்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் வீட்டில் உள்ளவர்கள் செய்யலாம். அதே போல் 9 வெள்ளிக்கிழமை என்று பூஜை முடிந்ததும் 9 சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, பழம் கொடுப்பது சிறந்ததாகும். எந்த காரணம் கொண்டும் குபேர யந்திரத்தின் மீது துடைப்பம் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குபேர பூஜையை வீட்டில் எளிய முறையில் செய்து எல்லோரும் திரண்ட செல்வத்திற்கு அதிபதியாகலாம் என்பதால் குபேர யந்திரத்தை வீட்டில் வைத்து வணங்குவது நல்லது.